இந்த வழக்கு சம்பவம் தொடங்கியது என்பது 23 டிசம்பர், 24 டிசம்பர் ஒரு நிகழ்வு, 25 டிசம்பர் ஒரு நிகழ்வு, 26 டிசம்பர் ஒரு நிகழ்வு, 28 டிசம்பர் ஒரு நிகழ்வு, 30 டிசம்பர் ஒரு நிகழ்வு, 31 டிசம்பர் ஒரு நிகழ்வு. இந்த 5-6 நாட்களுக்குள் அது ஒரு வடிவத்தை பெற்றுவிட்டது. வடிவத்தை பெற்றுவிட்டதற்கு பின்னால் இந்த புலன் விசாரணை நடந்து மார்ச் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் மீது மார்ச், ஏப்ரல், மே இந்த 2.5 மாதங்களுக்குள் விசாரணை முடிந்து தீர்ப்பு என்பது ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டார். இதற்கு இடையில இவர் இப்படித்தான் பல இடங்கள்ல இந்த இடத்துல தொடர்ந்து இதை போன்ற குற்றங்களை செய்திருக்கிறார் என்ற தகவலுடைய அடிப்படையில் அவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டது. ஹேபிச்சுவல் அஃபெண்டர், வழமையான குற்றங்களை செய்பவராக இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு குற்றத்தினுடைய தீவிரத்தன்மையை வைத்துக் கொண்டு இதற்காகவே அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அதுவும் கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்ப எல்லாத்தையும் கொண்டு இன்னைக்கு ப்ராசிக்யூஷன் தான் இந்த கேஸ் நடத்திருக்கு. ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு. அரசு தரப்பு அந்த வழக்கை நடத்திய போது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட 11-12 பிரிவுகளினுடைய அடிப்படையில் எனக்கு தெரிந்து வன்புணர்வு சம்பந்தப்பட்ட பிரிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது அந்த வழக்கினுடைய தன்மை, அது நடந்த விதம், அது புகார் வந்த விதம், நடந்த இடம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது வன்புணர்வு நடந்ததற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. மீதி இருக்கின்ற குற்றங்களுடைய அடிப்படையில் ஒரு பெண்ணை சட்டத்திற்கு விரோதமாக அடைத்து வைத்தல், அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துதல், அவரது நடவடிக்கைகளை வேறொருவோடு இருக்கும்போது அல்லது தன்னோடு இருப்பதை படம் எடுப்பதை இணையத்தில் போடுவேன் என்று மிரட்டுதல், அவருடைய அந்தங்கத்துக்குள் உள்ளே செல்வது, பெண்ணிற்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது சில குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை வரையும், சில குற்றங்களுக்கு 14 அல்லது 15 வருடங்கள் வரை தண்டனை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளில் உயர்ந்தபட்ச தண்டனை எது இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. அந்த உயர்ந்தபட்ச தண்டனை கொடுப்பதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன, நீதிமன்றத்தின் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்க தொழில்நுட்பம் சார்ந்த ஆதாரங்கள் என்ன, நான் சொன்ன மாதிரி கால் டீடைல்ஸ்,